அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நாங்கள் படிக்க போகிற விடயம் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், அதாவது இலத்திரனியல் நிகழ்த்துகை அல்லது மின் நிகழ்த்துகை என்றும் சொல்லலாம். இந்த பாடத்தை நாங்கள் மிகவும் அடிப்படையிலிருந்து பார்க்க இருக்கிறோம். இந்த ப்ரெசன்டேஷன் மாணவர்களுக்கு மட்டுமன்றி ஆசிரியர்களுக்கு மற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும். தற்கால ஆன்லைன் கற்பித்தலில் மாணவர்களுக்கு நன்கு விளங்கும் வகையில் ஆசிரியர்கள் பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை தயாரிக்க வேண்டியுள்ளது. அதனால் அவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும். அடிப்படையில் இருந்து இப்போ ப்ரெசன்டேஷன் என்றால் என்னென்று தெரியாத நிலையில் உள்ளவர்கள் தொடக்கம் இதனை தொடர்ச்சியாக நீங்கள் பார்ப்பதன் மூலம் ஒரு ப்ரெசன்டேஷனை, ஒரு தரமான ப்ரெசன்டேஷன் ஒன்றை நீங்களே தயாரித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது பார்ட் 1 வீடியோ. தொடர்ச்சியாக இதன் எபிசோட்ஸ் வந்து கொண்டு இருக்கும். இப்படியான பயனுள்ள டெக்னாலஜி வீடியோஸை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்டதை கொடுத்து வைங்க. உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காணொலியில் மின் நிகழ்த்துகையின் அடிப்படையான விடயங்கள் பற்றி பார்க்கலாம். முதலில் ப்ரெசன்டேஷன், அதாவது நிகழ்த்துகை என்றால் என்ன என பார்க்கலாம். முன்வைத்தல் அல்லது அறிக்கை அளிக்கை அல்லது சமர்ப்பித்தல் என பல பெயர்கள் தமிழில் நாங்கள் கூறலாம். இப்ப நிகழ்த்துகையின் முக்கிய நோக்கம் என்னவெனில், ஒரு நபராக இருக்கட்டும், ஒரு தனி நபராக இருக்கட்டும் அல்லது பல நபர்களாக கொண்ட ஒரு டீமாக இருக்கட்டும், அவர்கள் குறித்த விடயம் தொடர்பாக தங்களது மனதில் தோன்றும் எண்ணங்களை அல்லது கருத்துக்களை அனைவருடனும் பரிமாறிக்கொள்ளும் ஒரு தளமாகத்தான் இந்த நிகழ்த்துகை ப்ரெசன்டேஷனை நாங்கள் குறிப்பிட முடியும். அனைவருடனும் என்பதை விட தமது எண்ணங்களை யார் யாருக்கு தெரிவிக்க வேண்டியுள்ளதோ அவர்களுடன் பரிமாறிக்கொள்ள முடியும். இப்ப உதாரணமாக ஒரு ஆசிரியரானால் மாணவர்களுடனும், ஒரு நிறுவன தலைவரானால் அந்த நிறுவனத்தினுடைய ஏனைய ஊழியர்களுடனும் இந்த குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக விளக்கத்தை பரிமாறிக்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் பெறும். முன்வைப்பை மேற்கொள்பவர் எந்த விடயம் தொடர்பாக கருத்து கூற முன் வந்துள்ளாரோ அந்த குறித்த விடயம் தொடர்பான நுட்பங்கள் மற்றும் அங்க அசைவுகள் அனைத்தையும் பயன்படுத்தி பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையிலே அந்த ப்ரெசன்டேஷனை செய்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு ப்ரெசன்டேஷனை நாங்கள் முன்வைக்கும் போது பார்வையாளர்களுக்கு சலிப்பு ஏற்படாத வகையில குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக முழுமையான விவரங்களை உள்ளடக்கியதாக இன்ட்ரெஸ்டான வகையில அந்த ப்ரெசன்டேஷன் அமைய வேணும். எப்ப இந்த ப்ரெசன்டேஷன் முடிவடையும் என்று நினைக்கும் அளவுக்கு நாங்கள் ப்ரெசன்டேஷனை தயாரிக்க கூடாது. இந்த ப்ரெசன்டேஷனை தயாரிப்பதற்கு பல மென்பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சிலவற்றின் விவரம் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் குறிப்பிட்டுள்ள நிகழ்த்துகை மென்பொருட்களில் சில திறந்த மூல மென்பொருட்களாகவும் சில மூடிய மென்பொருட்களாகவும் காணப்படுகின்றது. திறந்த மூல மென்பொருட்கள் அல்லது திறந்த மென்பொருட்கள் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் என்றால் எந்தவித பணத்தையும் நாங்கள் செலுத்தாமல் இணையத்தில் இருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்து டவுன்லோட் செய்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மென்பொருட்கள் திறந்த மூல மென்பொருட்கள், அதாவது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் என்று கூறப்படும். எந்த செலவுமின்றி இலவசமாக பெற்று பயன்படுத்தத்தக்க நிகழ்த்துகை மென்பொருட்களாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. பாருங்கள், பணம் செலுத்த தேவையில்லை, அதாவது இலவச மென்பொருட்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளவை திறந்த மூல மென்பொருட்களாக அமைகின்றன. ரைட். அடுத்ததாக மூடிய மென்பொருட்கள் என்று சொன்னால் என்னென்றால், இவற்றை இலவசமாக இணையத்தில் இருந்து தரவிறக்கம் செய்து பயன்படுத்த முடியாது, பணம் செலுத்தியே இந்த மென்பொருட்களை பெறக்கூடியதாக இருக்கும். மூடிய நிகழ்த்துகை மென்பொருட்கள் இங்கு சில குறிப்பிடப்பட்டுள்ளன. இப்போ உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் பணம் செலுத்தி பெற வேண்டியது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வகையான மென்பொருட்கள் காட்டப்பட்டுள்ளது. இவை பணம் செலுத்தி பெற வேண்டும். நாங்கள் இலவசமாக இணையத்தில் இருந்து தரவிறக்கம் செய்து கொள்ள முடியாது. அந்த உற்பத்தி நிறுவனத்துக்கு நாங்கள் அந்த பணத்தை செலுத்துவதன் மூலமே இந்த மென்பொருட்களை எமது கணனியில நிறுவி நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் படிக்க போற ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் பணம் செலுத்தி பெற்ற ஒரு மென்பொருள் தான். மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷனாலே அது உற்பத்தி செய்யப்படுகிறது. மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். இது பற்றி தான் நாங்கள் விரிவாக ஒவ்வொரு லெசன்லையும் படிக்க இருக்கிறோம். ரைட். எங்கட கணனியில மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் மென்பொருளை இன்ஸ்டால் பண்ணாமல் இணைய வசதியை மட்டும் பயன்படுத்தி, அதாவது இன்டர்நெட் கனெக்ஷனை மட்டும் பயன்படுத்தி எப்படி ப்ரெசன்டேஷனை தயாரிப்பது என்பது பற்றி ஒரு தனி வீடியோ உங்களுக்கு போடுவேன். ரைட். அடுத்ததாக தரமான ஒரு எலக்ட்ரானிக் ப்ரெசன்டேஷன் கொண்டுள்ள இயல்புகள் பற்றி என்னென்ன அம்சங்களை நினைவில் வைத்து நீங்கள் ஒரு தரமான, அதாவது ஆடியன்ஸால கவர
பகரப்படக்கூடிய வகையில் ஒரு ப்ரெசன்டேஷனை தயாரிக்க வேண்டும் என பார்க்கலாம். ப்ராக்டிக்கலாக PowerPoint ப்ரெசன்டேஷன் ஊடாக இந்த இயல்புகளை பற்றி நாங்கள் பார்க்கலாம். இப்போ எக்ஸல் ஒர்க் புக்கில் பல ஒர்க் ஷீட்ஸ் இருப்பது போல, அதாவது வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்றில் நிறைய பேஜஸ் காணப்படுவது போல மைக்ரோசாஃப்ட் ப்ரெசன்டேஷனில் பல ஸ்லைட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்லைடும் ஒவ்வொரு பக்கங்கள் போன்றது. ரைட், இப்போ MS PowerPoint ப்ரெசன்டேஷன் ஒன்றை ஓப்பன் பண்ண போகிறேன். ரைட், இப்போ ஸ்டார்ட் பட்டன், இந்த டாஸ்க் பாரில் ஸ்டார்ட் பட்டன், இந்த மூலையில் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. இந்த ஸ்டார்ட் பட்டனை நான் கிளிக் பண்ணி இதில் சர்ச் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் என்ற இடத்துல டைப் பண்ண போகிறேன் PowerPoint. இந்த PowerPointன்னு நாங்கள் டைப் பண்ணுற வேர்ட் வந்து இடைவெளி விடாமல் தொடர்ச்சியாக டைப் பண்ண வேணும். டைப் பண்ணிவிட்டு கீபோர்டில் என்டர் கீயை பாவிக்கிறோம். ரைட், இப்போ இந்த PowerPoint ப்ரெசன்டேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டுது. ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த முறை மட்டுமன்று இல்லை, பல முறைகள் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி அதில் உள்ள இந்த ப்ரோக்ராம் லிஸ்ட்டில் அந்த PowerPoint ப்ரெசன்டேஷன் இருந்தால் அதில் இருந்தும் நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் இதில் இப்போ ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரோக்ராம்ஸ் என்ற இடத்துல நாங்கள் கிளிக் பண்ணுவதன் மூலமும் இந்த ப்ரோக்ராம் லிஸ்ட்டில் இருந்தும் நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் சில ப்ரோக்ராம்ஸ் வந்து நிற்குது. அடிக்கடி நாங்கள் பாவிக்கிற ப்ரோக்ராம்ஸ் என்று சொன்னால் இந்த லிஸ்ட்டில் தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கும். அதில் இருந்தும் நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வேர்ட், எக்ஸல், எக்ஸஸ், PowerPoint எல்லாமே MS Office என்ற ஒரு பேக்கேஜை சேர்ந்ததாகத்தான் இருக்கும். ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரோக்ராம்ஸு போய் அதில் MS Office என்ற பேக்கேஜை கிளிக் பண்ணியும் நாங்கள் MS PowerPoint ஓப்பன் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் PowerPoint ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணின உடனே இப்படியான ஒரு முகாப்பு தான் எங்களுக்கு தோன்றும். இப்போ இதில் நாங்கள் செய்ய வேண்டியது இந்த blank ப்ரெசன்டேஷன் என்றதை கிளிக் பண்ண வேணும். இப்போ இதில் நிறைய ப்ரெசன்டேஷன் டிசைன்ஸ் வித் கலர்ஸ், டிஃபரெண்ட் கலர்ஸோட டிஃபரெண்ட் டிசைன்ஸில் இருக்குது. நாங்கள் அதில் இருந்தும் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் பிறகு நாங்கள் இந்த டிசைனை அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். அதால் நாங்கள் இப்போ செலக்ட் பண்ண வேண்டியது இந்த blank ப்ரெசன்டேஷன் என்றதை கிளிக் பண்ண வேணும். ரைட், இதுதான் PowerPoint ப்ரெசன்டேஷன் என்ற இன்டர்ஃபேஸாக இருக்குது. இங்கே டிஃபால்ட்டாக ஒரு ஸ்லைட் தான் இருக்கும், அதாவது டைட்டில் போடுற மாதிரி டைட்டில் ஸ்லைட் காணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் டு ஆட் டைட்டில், அதுக்கெல்லாம் சப்டைட்டில், டைட்டில் சப்டைட்டில் இங்கு போடக்கூடிய மாதிரி இருக்கும். மேலதிகமாக புதிய ஸ்லைட்ஸ் எங்களுக்கு தேவை என்று சொன்னால் அதற்குரிய ஷார்ட்கட் வந்து இந்த ஸ்லைட் செலக்ட் பண்ணி இருக்கும் போதே அதற்குரிய ஷார்ட்கட், இப்போ ஷார்ட்கட்ஸ் நான் தனியாக வீடியோ போடுவேன். ஷார்ட்கட்ஸ் என்னென்னா கீபோர்டை பயன்படுத்தி நாங்கள் செய்கிற விடயங்கள் ஷார்ட்கட்னு சொல்கிறது. இப்போ மவுஸை பாவிக்காமல் கீபோர்டை மட்டும் பயன்படுத்தி செய்கிறது. அந்த கீபோர்டில் உள்ள கீஸ் மட்டும் பயன்படுத்தப்படுது. இப்போ இதில் நீங்கள் புது ஸ்லைடு எடுக்கிறதுக்கு, நியூ ஸ்லைடை உருவாக்குறதுக்கு என்ன செய்ய வேணும்னு சொன்னால் கண்ட்ரோல் கீயோட M என்ற பட்டனை, கீபோர்டில் உள்ள கண்ட்ரோல் கீயோட M என்ற பட்டனை கிளிக் பண்ணினால் புது ஸ்லைடு உருவாகும். இப்போ எத்தனை ஸ்லைட்ஸ் எங்களுக்கு புதிதாக தேவையோ அத்தனை தரம் நாங்கள் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி கொண்டு M பட்டனை கிளிக் பண்ணினால் எங்களுக்கு எத்தனை ஸ்லைட்ஸ் வேணுமோ அத்தனை ஸ்லைட்ஸை நாங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடியமாக இருக்கும். இப்போ இதில் 10 ஸ்லைட்ஸ் டோட்டலாக காணப்படுது. ஏற்கனவே ஒரு ஸ்லைடு இருந்தது, நான் 9 ஸ்லைட்ஸ் உருவாக்கி இருக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ஸ்லைட் வந்து டைட்டிலை நாங்கள் போடக்கூடிய மாதிரி டைட்டில் ஸ்லைடாக இருக்குது. நாங்கள் இந்த லே அவுட்டை மாற்றிக்கொள்ள முடியும். அதற்கு முன்னர் சில அடிப்படையான விடயங்களை பார்த்துட்டு நாங்கள் ப்ரெசன்டேஷன் செய்யக்குள்ள அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கத்தை சொல்லுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேல்புறம், இந்த மேல் பக்கத்தில் வந்து இருக்கிற இந்த பார், இது ஒரு பார்ன்னு சொல்கிறோம். இந்த பாருக்கு பேர் டைட்டில் பார். இங்கு ப்ரெசன்டேஷன் டைட்டில் காணப்படுது. இந்த ப்ரெசன்டேஷன் 1ன்றதான் இந்த ப்ரெசன்டேஷன் டிஃபால்ட்டான நேம். இப்போ ப்ரெசன்டேஷன் 1, ப்ரெசன்டேஷன் 2, ப்ரெசன்டேஷன் 3 என்று வரும். இப்போ வேர்ட் எடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட் 1, டாக்குமெண்ட் 2, டாக்குமெண்ட் 3 என்று வரும். எக்ஸல் எடுத்த ஒர்க் புக் 1, ஒர்க் புக் 2, ஒர்க் புக் 3 என்று வரும். அதே போல தான் ப்ரெசன்டேஷன் 1 என்ற பெயரோடு இருக்குது. இது வந்து ஒரு டிஃபால்ட் நேம். நாங்கள் இதை வேறு பெயரில் சேவ் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ டைட்டில் பாருன்ற வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பிரதானமான பட்டன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று முதலாவது மினிமைஸ். இப்போ மினிமைஸ் பட்டன் என்ன தேவைக்காக இருக்குது என்றால் இந்த பட்டனை நாங்கள் கிளிக் பண்ணினால் அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்க்ரீன் ஆனது டாஸ்க் பாரில் பட்டனாக மாறிடும். இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் ப்ரோக்ராம் ஆனது டாஸ்க் பாரில் தான் ரன் பண்ணி கொண்டு இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீனில் இருந்து சின்ன பட்டனாக டாஸ்க் பாரில் மாற்றப்பட்டிருக்குது. டாஸ்க் பார்ன்றது இந்த கீழே உள்ள பார். இப்போ நாங்கள் எங்களோட கம்ப்யூட்டரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ப்ரோக்ராம்ஸை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தேவையான ப்ரோக்ராமை மேக்சிமைஸ் பண்ணியும் அந்த சந்தர்ப்பத்தில் தேவையற்ற ப்ரோக்ராமை மினிமைஸ் பண்ணியும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ உதாரணமாக வேர்டில் டைப் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதே நேரம் ஒரு ஆடியோ பாடல் ஒன்றையும் நாங்கள்
நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ரெண்டாலும் அந்த பாடலின் ஸ்க்ரீனை நாங்கள் மினிமைஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த டாஸ்க் பாரில் இருக்கிற இந்த பட்டன் மினிமைஸ் பண்ணப்பட்டு இருக்குது. இந்த பட்டனை நான் இப்போ திருப்பி கிளிக் பண்ணினால் அது ஃபுல் ஸ்க்ரீனாக மாறும். இப்போ நாங்கள் இதில் தொடர்ச்சியாக எங்களோட வேலையை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது ப்ரெசன்டேஷனுக்கு மட்டும் இல்லை, இந்த ப்ரோக்ராமை நீங்கள் எடுத்தீங்கள் என்றாலும் இதே செட்டப் தான் இருக்கும். மினிமைஸ் பண்ணி கொள்ளலாம். இதை திருப்ப கிளிக் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணி நாங்கள் பாவிச்சு கொள்ள முடியும். மினிமைஸ் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிறது ரீஸ்டோர் டவுன் என்ற பட்டன். இப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணிக்கல ஸ்க்ரீனோட சைஸ் வந்து குறைக்கப்பட்டிருக்குது. குறைத்து கூட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கீழ் விளிம்படியில் மவுஸ் பாயிண்ட்டை கொண்டு போனால் அதில் டபுள் சைடு ஏரோ கொண்டு வரும். அதை கிளிக் பண்ணி இப்போ நார்மல் கிளிக், அதாவது லெஃப்ட் கிளிக் பண்ணி நாங்கள் ரைட் பண்ணுவதன் மூலம் எங்களோட தேவையான சைஸில் நாங்கள் இந்த ஸ்க்ரீனை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த டைட்டில் பாரில் கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீனை மூவ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் சைஸ் குறைக்கப்பட்டிருக்கேக்க இந்த பட்டனுட பெயர் வந்து மேக்ஸிமைஸ். இந்த சந்தர்ப்பத்தில் நான் இந்த பட்டனை இப்போ கிளிக் பண்ணிக்கல இது ஃபுல் ஸ்க்ரீனாக திருப்ப மாற்றப்படுது. ரைட், அடுத்ததாக மூன்றாவதாக இருக்கிற இந்த பட்டனுக்கு பெயர் வந்து க்ளோஸ் பட்டன். இந்த பட்டனை நான் இப்போ கிளிக் பண்ணினேன்னு சொன்னால் இந்த ப்ரெசன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து க்ளோஸ் ஆகிடும். ரைட், அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் இதே டைட்டில் பாரண்டே அடுத்த அமைப்பு தான் இங்கால பார்க்க போகிறோம். இதில் குயிக் எக்ஸஸ் டூல் பாரன்னு சொல்கிறது, வடத்தில் உள்ள இந்த சின்ன சின்ன டூல்ஸை சொல்கிறது. இப்போ எங்களுக்கு அடிக்கடி பயன்படுத்துகிற சில டூல்ஸ் அண்ட் இருக்கும். அதுவெல்லாம் நாங்கள் குயிக் எக்ஸஸ் டூல் பாரில் செட் பண்ணி விட்டால் ஈஸியாக விரைவாக நாங்கள் எங்களுக்கு தேவையான டூலை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் சில டூல்ஸ் இருக்குது. அது தவிர நாங்கள் வேறு டூல்ஸ் விட போகிறோம்னு சொன்னால் இதில் ஒரு ஏரோ இருக்குது, கஸ்டமைஸ் குயிக் எக்ஸஸ் டூல் பாருன்னு. அதை கிளிக் பண்ணி நாங்கள் இதில் உள்ள சில ஆப்ஷன்களை செலக்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் உள்ளதை விட வேறு ஆப்ஷன் எங்களுக்கு வேணுமென்றால் மோ கொமாண்ட்ஸ் என்றதை கிளிக் பண்ணுவதன் மூலம் நாங்கள் இதில் இருந்து வேறு எங்களுக்கு தேவையான கொமாண்ட்ஸை நாங்கள் பிக் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ சென்ட் பேக்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஹெட் என்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். அதன் மூலம் இதில் ஷோ ஆகும். குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் இருக்கிற இந்த பட்டன்ஸில் சில பட்டன் வந்து எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் திருப்ப அதை இஞ்சால அனுப்ப போகிறோம் என்றால் அதை நான் இப்போ கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி ரிமூவ் பண்ணுறதை கொடுத்தேன்னு சொன்னால் அது இஞ்சால மாறிடும். இப்போ மேலதிகமாக வேறு ஒன்று எனக்கு வேணும், நியூ ஸ்லைட் இல்லை லே அவுட் தேவையான வைப்பேன். இப்போ லே அவுட் கொமாண்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஹெட்ன்றதை கொடுக்கலாம். இல்லையாண்டா இந்த லே அவுட்ன்றதை வச்சு நான் டபுள் கிளிக் பண்ணினேன்றாலும் இஞ்சால ஆட்டோமேட்டிக்காக குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் அந்த குறிப்பிட்ட ஐக்கன் வந்து ஆட் பண்ணப்படும். இப்போ ஓகே என்ற பட்டனை கொடுத்தோம்னா சரி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மேலதிகமாக சில விடயம் வந்திருக்கு. இந்த லே அவுட்ன்றது இங்கே இப்போ டிஸ்பிளே ஆகுது. இப்போ இதில் எங்களுக்கு உள்ள விடயம் தேவை இல்லை என்று சொன்னால் சென்ட் பேக்ன்றது இப்போ தேவை இல்லை என்று சொன்னால் ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் ஃப்ரம் குயிக் ஆக்சஸ் டூல் பார் என்ற ஆக்ஷனை நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் சரி, அதுலேருந்து ரிமூவ் ஆகிடும். சென்ட் பேக்ன்ற ஆப்ஷன் வந்து இப்போ இதில் இல்லை. அதே மாதிரி நாங்கள் இதில் இருந்தும் இந்த டிக்கை எடுத்து விட்டோம்னு சொன்னாலும் இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் டிஸ்பிளே ஆகாது. இது வந்து யூசர் அடிக்கடி பயன்படுத்துகிற சில ஐக்கான்ஸ் தான் இதில் நாங்கள் போட்டு வைக்கிறோம். கணனியை பயன்படுத்துகிற நபர் ஜேரோ, அவர் தான் யூசர்ன்னு சொல்கிறது பயனர். இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான வகையில் நாங்கள் அடிக்கடி பாவிக்கிற சில கொமாண்ட்ஸை நாங்கள் இதில் குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் போட்டு பயன்படுத்துவதன் மூலம் எங்களோட டைமை மீதப்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், அடுத்ததாக அதுக்கு கீழே கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னால் இதில் நிறைய சின்ன சின்ன விடயங்கள் இருக்குது. இது ஒவ்வொன்றும் டெப்ஸ்ன்னு சொல்கிறது. ஃபைல், ஹோம், இன்சர்ட், டிசைன், ட்ரான்சிஷன், அனிமேஷன், ஸ்லைட் ஷோ, அப்படி டெப்ஸ்ன்னு சொல்கிறது. டெப்ஸ் இந்த ஒவ்வொரு டெப்ஸுக்கு உள்ளேயும் டிஃபரண்ட் கொமாண்ட்ஸ் எல்லாது ஐக்கான்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒவ்வொரு வகையான கொமாண்ட்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு டெப்ஸுக்கு உள்ளேயும் உள்ள விடயங்களை நாங்கள் சொல்கிறது ரிபன்னு சொல்லுவோம். இப்போ ஹோம் டேப்புக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொமாண்ட்ஸ் இருக்குது. அதுபோல் இன்சர்ட்டுக்குள்ள அதை விட வேறு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொமாண்ட்ஸ் இருக்குது. டிசைனுக்குள்ள வேறு இருக்குது. இப்படி பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்குள்ளேயும் உள்ள வார விடயங்களை சொல்கிறது, நாங்கள் உள்ளடக்கங்களை சொல்கிறது ரிபன் என்ற வேர்டில் அழைப்போம். ரைட், அடுத்ததாக இந்த டாஸ்க் பாருக்கு மேலே ஒரு பார் இருக்குது. இந்த பாருக்கு பேர் ஸ்டேட்டஸ் பார்ன்னு சொல்லுவோம். இது வந்து இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸை காட்டும் எங்களுக்கு. இப்போ எந்த ஸ்லைடில் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம், இப்போ எந்த லைனில் நிற்கிறோம், எத்தனையாவது சொல்லில் நிற்கிறோம்ன்றதெல்லாம் எங்களுக்கு செப்பரேட்டாக காட்டும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் 1 of 10 நிற்குது. முதலாவது ஸ்லைட்ஸ் 10 ஸ்லைட்ஸ் டோட்டல். அதில் முதலாவது ஸ்லைட் வந்து ஆக்டிவாக இருக்குது, செலக்ட் பண்ணி இருக்குதுன்றதை காட்டும். இப்போ நான் 3வது ஸ்லைடை செலக்ட் பண்ணினேன்னு சொன்னால் ஸ்லைட் 3 of 10 10 ஸ்லைட்ஸ் இருக்குது டோட்டல். அதில் 3வது ஸ்லைட் வந்து ஆக்டிவ் ஆகி இருக்குது, செலக்ட் பண்ணப்பட்டு இருக்குதுன்றதை காட்டுது. அதோட இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால்
இதில் ஜூம் கண்ட்ரோல் இருக்குது. இந்த ஜூமை நாங்கள் கூட்டிக் கொள்ள முடியும். இந்த ஜூமை கூட்டலாம் குறைக்கலாம். ஜூம் இன் ஜூம் அவுட்ன்னு இருக்குது. இதில் ப்ளஸ்ன்றது ஜூம் இன், மைனஸ்ன்றது ஜூம் அவுட். ப்ளஸ்ஸை நாங்கள் கிளிக் பண்ண அந்த ஸ்க்ரீன் வந்து பெரிதாக்கப்படும். மைனஸை கிளிக் பண்ணுவதன் மூலம் அந்த குறிப்பிட்ட ஸ்க்ரீனோட சைஸ் வந்து சிறிதாக்கப்படும். அதை விட இதில் 4 வியூ ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதலாவது நார்மல் வியூ, அடுத்தது ஸ்லைட் ஷார்ட் வியூ, அடுத்தது ரீடிங் வியூ, கடைசி ஸ்லைட் ஷோ வியூ. இப்போ நாங்கள் ப்ரெசன்டேஷனோட செய்து முடிச்சுட்டு நாங்கள் இதில் நார்மல் வியூலாம் வச்சு நாங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனை செய்வோம். அதுதான் இப்போ சாதாரணமாக இப்போ இருக்கிற வியூ வந்து நார்மல் வியூவாக இருக்குது. அடுத்தது இரண்டாவது ஸ்லைட் ஷார்ட் வியூ. ஸ்லைட் ஷார்ட் வியூண்டா நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற எல்லா ஸ்லைட்ஸுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நாங்கள் ஒன்று டைப் பண்ணாபடியே எல்லாம் பிளாங்க் ஸ்லைட்ஸாக இருக்குது. அடுத்த மூன்றாவது பார்த்திங்கன்னு சொன்னால் ரீடிங் வியூ, தனித்தனி ஸ்லைட்ஸாக இங்கே டிஸ்பிளே ஆகுது. நாலாவது வியூ வந்து ஸ்லைட் ஷோ வியூ. ஸ்லைட் ஷோ வியூ என்றால் ஃபுல் ஸ்க்ரீனாக எங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லைட்ஸையும் நாங்கள் மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் சாதாரணமாக ஒரு ப்ரெசன்டேஷன் செய்து முடித்த பிறகு ஸ்லைட் ஷோ வியூவில் விட்டு தான் நாங்கள் அதை ஆடியன்ஸுக்கு ப்ரெசன்டேஷனை செய்து கொள்வோம். இந்த வீடியோவில் நாங்கள் ப்ரெசன்டேஷன் தொடர்பான அடிப்படையான சில விடயங்களை பார்த்து நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் ஒவ்வொரு டெப்பிலையும் உள்ள விடயங்கள் ஒரு முக்கியமான சில கொமாண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்தா தான் அதில் இருந்து நீங்கள் பயனடையக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த PowerPoint ப்ரெசன்டேஷன் இந்த வீடியோஸை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வையுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற இந்த அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் ஈஸியாக பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.